ஏறெடுத்த ஜெபங்களுக்கும் ஒரு நாளில் நிச்சயமா கர்த்தர் பதில் உண்டு. பதில் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா தோற்று போவது போல தோணும். எப்படி ஆபிரகாம் ஜெபம் பண்ணனே பதில் வந்ததோ, ஈசாக்கு ஜெபம் பண்ணனே எப்படி பதில் வந்ததோ, அதே போல நீங்க ஜெபம் பண்ணினாலும் உங்களுக்கும் தேவன் பதில் கொடுப்பார். ஜெபம் ரொம்ப அவசியம் என்று நம்ம பார்க்கிறோம். ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். ஜெபிக்கிறவர்கள் வெற்றி பெறுவார்கள். ஜெபிக்கிறவர்கள் தோத்து போக மாட்டார்கள். ஒரு நாளிலே நம்ம பண்ணின ஜெபங்களும் நம்ம ஏறெடுத்த ஜெபங்களுக்கும் ஒரு நாளில் நிச்சயமா கர்த்தர் பதில் உண்டு. பதில் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா தோற்று போவது போல தோணும், வெற்றி பெறாதது போல தோணும், எல்லாமே தோணும். ஆனா அது நடக்காது. அப்ப எது நடக்கும் நம்ம வாழ்க்கையில கேட்டீங்கன்னா, நம்ம வெற்றி பெறுவதுதான் நடக்கும். ஆமே. அப்ப ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாருங்க, வெட்கப்பட விட மாட்டார். நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் பாருங்க, சாத்தியம் இல்லாததெல்லாம் சாத்தியமாக்கும். நம்ம ஜெபங்கள் நடக்காததெல்லாம் நடக்க பண்ணும். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் பார்க்கறீங்க? நம்ம ஜெபங்கள் பாருங்க தோத்து போகாதுங்க. உண்மையாய் நம்ம ஜெபம் பண்ணுவோமானால், உண்மையாய் ஜெபங்களை தேவனுக்கு நேராக நம்ம ஏறெடுப்போமானால், நிச்சயமா சொல்லுகிறேன், நம்ம ஜெபம் பண்ணிட்டு தூங்கிடுவோம். ஆனா நம்முடைய பண்ணின ஜெபங்கள் ஒரு நாள் தூங்குவது இல்லை. அது வேலை செய்து கொண்டே இருக்கும். ஆமே. தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுத்து தூதர்களை அனுப்பி நம்முடைய ஜெபங்களுக்கு என்ன பண்ணுவார், பதிலை கொடுத்து கொண்டு இருப்பார். ஆகையினால்தான் ஜெபிக்கிற ஒரு குடும்பங்களாக நம்ம மாறணுங்க. ஜெபம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ண, இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாதுங்க. இந்த உலகத்துல பல தீமைகள் இருக்கிறது. இந்த உலகத்துல பல விதமான பிசாசின் கிரியைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த உலகத்துல பாருங்க, நிறைய தீமையான காரியங்களை பிசாசு என்ன பண்ணிக்கிறான், மனுஷனுக்குள்ள குடும்பங்களுக்குள்ள அனுப்பி கொண்டு இருக்கிறான். யாரை விழுங்கலாம் என்று பிசாசு என்ன பண்ணுறான், வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆகையினாலதான் ஜெபம் ரொம்ப அவசியமானது என்பதை இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு நான் மீண்டும் 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 வலியுறுத்தி சொல்லுகிற காரியம் அதுதான். ஜெபம் எவ்வளவு நீங்க ஜெபம் பண்றீங்களோ அவ்வளவும் உங்களுக்கு பாதுகாப்பு, அவ்வளவும் உங்களுக்கு ஆசீர்வாதம், அவ்வளவும் உங்களுக்கு மேன்மை, அவ்வளவும் உங்களுக்கு உயர்வு. நீங்க பண்ணுகிற ஜெபங்களுக்கு கர்த்தர் துரிதமாக பதிலை கொடுப்பார். அல்லேலூயா. எப்படி ஆபிரகாம் ஜெபம் பண்ணனே பதில் வந்ததோ, ஈசாக்கு ஜெபம் பண்ணனே எப்படி பதில் வந்ததோ, அதே போல நீங்க ஜெபம் பண்ணினாலும் உங்களுக்கும் தேவன் பதில் கொடுப்பார். அதனால ஜெபம் ரொம்ப அவசியம் சொல்லுகிறேன். ஏன்னா ஜெபம் தான் ஒரு மனுஷனை, கெட்ட மனுஷனை ஜெபம் தான் தேவனோடு கூட என்ன பண்ணும், நெருங்க வைக்கும். ஜெபம் தான் ஒரு மனுஷனை நல்லவனாய் மாத்தும். தொடர்ந்து ஜெபிக்க 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 ஒருவேளை அவன் தூங்கிடுவான். ஜெபம் பண்ற ஆள் தூங்கிடலாம், ஜெபம் பண்ற ஆள் சோர்ந்துடலாம், ஜெபம் பண்ற ஆளுக்கு ஒரு சோர்வு வந்துடலாம், ஜெபம் பண்ற ஆளுக்கு ஒரு பலவீனம் வந்துடலாம். ஆனா ஜெபங்கள் ஒரு நாள் பலவீனம் அடையாது. அவனை தூங்குகிறவனை தூக்கி எழுப்பி நிறுத்தும் அந்த ஜெபம்.